வணக்கம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திலேருந்து மாநகர மாவட்ட அமைப்பு செயலாளர். என்னோடய பேர் ஜோதி. எதை பற்றி இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ பைனான்ஸை பற்றி தான் அந்த வீடியோ போடுறேன். இந்த குழு தலைவிகளை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, லோன் கட்டலைன்னா எதுக்கு இப்படி போய் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னே தெரில. இப்போ லோன் கொடுத்தவன் அவன் வரதில்லை. அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் அவனால் பேச முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பேசும்போது கரெக்டாக சட்டம் என்னவோ அதை பற்றி பேசிடுறாங்க. அதனால் அவன் பேசாமல் என்ன பண்ணுறான்னா, குழு தலைவிகளை விட்டு பேச வர்றான். அந்த இடத்துல குழு தலைவி என்ன பண்ணுறாங்கன்னா, லோன் வாங்கினில்ல, தின்னையில் கட்டவும் தானே அப்படின்னு பேசுகிறாங்க. சரி, என்னால் இந்த மாதம் முடியல, வேலை இல்லை, வேலை ரொம்ப டல்லாக போயிட்டுருக்குது, வேலை வந்ததுக்கப்புறம் நான் கட்டுறேன், நான் அவர் சார்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, நான் தானே உனக்கு வாங்கி கொடுத்தேன், நான் தானே கையெழுத்து போட்டேன், நான் தானே ஜாமீன் கையெழுத்து போட்டேன். ஜாமீன் கையெழுத்து என்ன போட்டீங்க? உங்களோட ப்ரூஃப் வச்சு, உங்களோட ஆதார் கார்டு வச்சு, உங்களோட ப்ரூஃப் வச்சு நீங்கள் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா சரி, ஓகேன்னு சொல்லலாம். அவங்களோட ப்ரூஃப் வச்சு அவங்க வீட்டுக்கார ஜாமீன் போட்டு தான் அவங்க லோன் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன ஜாமீன் போட்டேன்றீங்க? அவங்களுக்கு 40,000 லோன் வாங்கி கொடுத்து நீங்கள் 10,000 கமிஷன் வாங்கிக்கிறீங்க. அப்புறம் என்னது போய் நீங்கள் ஜாமீன் போட்டீங்க? அவங்க கட்ட முடியலன்னா நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி அவங்களால கட்ட முடியலைங்களாமா, அந்த மாதம் கட்ட மாட்டாங்களாமா, அடுத்த மாதம் கட்டுவாங்களாமான்னு சொல்லுங்கள். சரிங்களா? நீங்கள் சொல்கிறத அங்கே போய் அவங்க வராங்க பார்த்தீங்களா, வசூல் பண்ணுறதுக்கு, அவங்க போய் சொல்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையை. இந்த மாதிரி அவங்களால கட்ட முடியாமல் அவங்க டைம் கேட்குறாங்க அப்படின்னு போய் சொல்கிறது அவங்களோட வேலையை. அவன் வேலையை அவன் செய்ய முடியாமல் உங்கள்கிட்ட சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் வேலையை அவங்க டைம் கேட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாமல் இங்கே அந்த அம்மாவை போயிட்டு மன உளைச்சல் பண்ணிவிட்டு வாங்கி திண்ணையில் கட்டுறதுக்கு என்ன, திங்கிறதுக்கு என்ன, சோறு தானே திங்கிற, உனக்கு கட்ட முடியலன்னா ஏதாவது பண்ணிட்டு கட்டு, எங்கேயாவது போயிட்டு கட்டுன்னு இப்படிலாம் பேசுகிறீங்க. உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையா? நீங்களும் ஒரு பெண்ணு தானே. ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு கேவலமாக பேசலாமா? உங்களுக்கு மனச்சாட்சி இருக்குதா? ஒரு ஊருக்குள்ளே இருக்கிறீங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறீங்க, நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டிங்களா, பேசிக்க மாட்டிங்களா? இவ்வளோ மன உளைச்சல் பண்ணுறீங்களே. நீங்களாம் நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, பார்க்கலையா? எத்தனை விஷயங்கள் போயிட்டுருக்குது. இப்போ கூட நம்ம துணை முதலமைச்சர் ஒரு சட்டம் போட்டிருக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னா டைம் கேட்கலாம். அவங்க கேட்டாங்கன்னா நம்மளால் கட்ட முடியலன்னு சொன்னோம்னா சொல்கிறது மட்டும் தான் அவங்களோட வேலையை. போய் அங்கே போய் இந்த மாதிரி அவங்களால கட்ட முடியலன்னு சொல்லணும். அந்த மாதிரி சட்டம் போட்டிருக்கிறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் போய் மன உளைச்சல் பண்ணினாலோ, இல்லை அவங்க ஏதாவது ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலோ நீங்கள் 3 வருஷம் சிறை தண்டனை, 5 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும்னு சொல்லி இப்போ சட்டமே போட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு ஏதோ அவன் சொல்கிறான்றதுக்காக நீங்கள் ஏன் போய் அந்த மாதிரி அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணுறீங்க? வாங்கி திண்ணையில் கட்ட தெரியாதுன்னு கேட்குறீங்களே. நீங்கள் அந்த அம்மாட்ட 10,000 வாங்கி தின்னீங்களே, நீங்கள் கட்டவும் தானே. 10,000 வாங்கி சாப்பிட்டீங்களா, அப்போ நீங்கள் கட்டவும் தானே. எனக்கு கட்ட வேணாம், நான் டைம் கேட்டுக்கிறேன், நான் 3 மாதம்னா 6 மாதம் கழித்து நான் கட்டிக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. அதையே கேட்க மாட்டேன்றீங்க. கேட்காம போய் அந்த அம்மாவை ஏன் மன உளைச்சல் பண்ணுறீங்க? அவங்க தான் சொல்கிறாங்க, RBI ரூல்ஸ் படி லோன் கொடுத்துருந்தா 3 மாதம் அவங்க பணம் கட்டலைனாலே அடுத்து என்ன பண்ணணும், லீகலாக அவங்க பண்ணிட்டு போவோம் தானே. அதையே பண்ண மாட்டேன்றீங்க. லீகலாக பண்ண முடியல அவங்கனால. லீகலாக அவன் லோன் கொடுத்தா லீகலாக பண்ணுவான். அவன் லீகலாக லோன் கொடுக்கல, அதனால் அவன் லீகலாக பண்ண முடியாமல் உங்களை ஏவி விட்டா நான் போய் கேட்க முடியாதுன்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள். அதையே உங்களால் பேச முடியல. போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவன் பாட்டில் அவன் போயிடுவான். இல்லை, அதெல்லாம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் போய் கேட்குறேன், சொல்லுங்கள் சார். அவனை எதுக்குங்க சாருன்னு கூப்பிட்றீங்க? சாருன்னு சொல்லி கூப்பிட்றங்க. அவன் என்ன தகுதியானவன்னு நினைக்கிறீங்க? சின்ன பசங்களாக வரானுங்க, அவங்க சும்மா கிளம்பி வந்துட்டாலும் போதுமா சாரா? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? RBI ரூல்ஸ்னால் என்னன்னு சொல்லி நீங்கள் அவன்கிட்ட கேட்டு பாருங்களேன். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. பேந்தன்னு தான் முழிப்பான். இப்போ உங்களை பார்க்க வரணும், நீங்கள் பணம் கட்டலைன்னா உங்களை பார்க்க வரணுன்னாலே முதல்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும். இந்த மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு வரேம்மா, இப்போ ஒரு 7 மணிக்கு வரமா, 8 மணிக்கு வரமான்னு பண்ணணும். அதுவும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையா, உங்களுக்கு கால் பண்ணணும். இல்லையா, அப்படியே அவன் நேரில் வரக்கூடாது. நேர்லேயே அவன் கேட்டாலுமே நீங்கள் சொல்கிற தகவல் என்னவோ அதை மட்டும்தான் அவன் போய் சொல்லணும். அதை விட்டுட்டு அவன் அங்கே வீட்டில் சேர் போட்டு உட்காருறது, வேலை செய்கிற இடத்துக்கு போகிறது, இதுக்கெல்லாம் சட்டத்தில் இடமே கிடையாது. சரிங்களா? தயவு செஞ்சு நிறைய சட்டங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கங்க. நிறைய விஷயங்களை புரிஞ்சுட்டு நடந்துக்கங்க. குழு தலைவி தான், சரியா? தலைவின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஆடுறீங்க? தலைவின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? தலைவின்னா அதாவது பார்த்தீங்கன்னா, எதுக்கு தலைவி, எதுக்கு தலைவி சொல்லுங்கள். இப்போ 100 ரூபா நீங்கள் சேமிப்பு போட்டு கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா நீங்கள் பதிவு பண்ணி 12 பேர் மட்டும் தான் அதில் சேரணும். 12 பேர் சேர்ந்து 100 ரூபா போட்டு அதை பதிவு பண்ணி ஒரு 3 மாதம் கரெக்டாக வரவு செலவு பண்ணி அது மூலிமா கவர்மெண்ட் நம்மளுக்கு லோன் கொடுக்கும்.
அந்த மாதிரி லோன் வாங்கி கட்டும்போது தான் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கட்டலை அப்படின்னும் போது வந்து தலைவிக்கு துணை தலைவிக்கு வந்து பாதிப்பு வரும். அது போக அதில் இருக்க மிச்சம் 12 பேர்த்துக்குமே அது வந்து இதாகும். ஆதார் கார்டு பிளாக் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்களா, உங்களோட கவர்மெண்ட் பூரா பிளாக் பண்ணிடுவேன்னு சொல்கிறது வந்து கவர்மெண்ட் லோனில் மட்டும் தான் பண்ண முடியும். இது வந்து பண்ண முடியாது. இது வந்து அப்டேட் செய்யப்பட்ட கந்து வெட்டி. சரிங்களா? முதல்ல வந்து கந்து வெட்டி இந்த வண்டி சைட்ல ஒரு பாக்ஸ் ஒன்று மாட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பணம் பைனான்ஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அப்டேட் பண்ணி அப்படியே குழுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது பேர் வந்து குழுவே கிடையாது. சரிங்களா? இதுக்கு பேர் வந்து மைக்ரோ பைனான்ஸ் தான். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இது வந்து லோனே கிடையாது. லோனுன்னா கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாக பதிவு பண்ணி வாங்குறீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் தான் லோனு. அதில் வந்து 12 பேர்த்தில் ஒருத்தர் கட்டலைனாலும் ஷேர் பண்ணி அது வந்து கட்டணும். சரிங்களா? அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் கட்டணும் அவசியமே கிடையாது. அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குறாள், ஏம்மா நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கிறீங்கம்மா, கையெழுத்து போட்டுக்கணும்னு சொல்லி அவன் என்ன கையெழுத்து வாங்குறான்? படிச்சிருக்கீங்களே படிக்கலையோ அதெல்லாம் இல்லை. சொந்த வீடா, சரிம்மா 4 வீடு சொந்த வீட்டுக்காரங்க வீட்டு ரசீது தனி ரசீது கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் சொந்த வீடை வாடகை வீடு அதெல்லாம் ஒன்று தேவையில்லை, மொத்தமாக வாங்கிட்டு போய் லோன் கொடுத்துட்றான். லோன் கொடுத்து உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறாள். ஒரு பேப்பரை ஏம்மா நீங்கள் எல்லாம் சம்மதிச்சு தானே கையெழுத்து போடுங்கன்னு கேட்குறாள். ஒரு பேப்பராவது உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் படித்து பாருங்கம்மான்னு சொல்லியிருக்கிறானா? ஒரு பேப்பர்லையா தமிழில் இருக்குதா? இது எல்லாமே தமிழில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழில் இருந்து நான் படித்து பார்த்து நான் சைன் போட்டேன்னு சொல்லுங்கள். குழு தலைவியை உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. சரிங்களா? சைன் போட்டேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஜாமீன் கையெழுத்து போட்டேன்னீங்களே, எதுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க? ஒரு பேப்பராக நீங்கள் படித்து பார்த்துருக்கிறீங்களா? அவள் ஏதோ பேப்பரை காட்டுறான், கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். சரியா? ரொம்ப பண்ணுறீங்க உண்மையாலுமே. ஒவ்வொரு குடும்பங்களும் தற்கொலை பண்ணுறது காரணமே இந்த குழு தலைவிகள் பண்ணுறது தான். குழு தலைவிகளும் சட்டவிரோத குண்டர்களோ 2 பேர் சேர்ந்து கம்சனை வாங்கி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீட்டாக எத்தனையோ வேலை இருக்குது, அழகாக நீட்டாக வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக படுத்து அந்த அம்மானால தூங்கக்கூட முடியாத அளவுக்கு மன உளைச்சல் பண்ணுறீங்க. அவங்க சாப்பிடக்கூட முடியாமல் எப்படியோ அடித்து பிடிச்சி கட்டிடுறாங்க. ஒரு மாதம் முடியல 2 மாதம் முடியல அவ்வளோ டார்ச்சர் பண்ணி ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க? என்னமோ உங்களோட பணத்தை கொடுத்த மாதிரி டார்ச்சர் பண்ணுங்க. நான் தான் என்னோடய பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் சட்டவிரோத குண்டர். அவனோட பணத்தை கொடுத்தான், அவங்க வேலை செய்கிற அதை மட்டும் செஞ்சுட்டு போவோம் தானே. அவனோட பணத்தை கொடுத்தோம்னா என்னோட பணத்தை கொடுத்தேன் நான் தான் சைன் போட்டேன். என்னத்தை சைன் போட்டேன் நீ? இன்றைக்கி நீ அங்கே வேலை செய்வ தம்பி, அந்த வேலை நீ அடுத்த வேலைக்கு போயிடணும். சரியா? அப்படி தான் நீ போயிட்டுருப்ப. இப்போ இந்த மாதம் இங்கே வேலை செய்யணும், அடுத்த மாதம் வேறு இடத்துக்கு போயிடும். உன்னோட வேலையே அதுதான், உன் வேலையை மட்டும் செய். அதை விட்டு இந்த பெண்களை போய் மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, சரியா? பெண்களை வந்து நம்ம அடக்கி வைப்போம் அப்படின்னு அந்த அடக்குமுறைக்குள்ளையில் நீ கொண்டுட்டு போகாத. அதெல்லாம் மீட்டெடுக்கிறது தான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இருக்குது. சரியா? நாங்கள் இருக்கிறோம். எந்த பெண்களையும் வந்து நீங்கள் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போக முடியாது. உன்னோட கீழ்த்தனமான புத்தியெல்லாம் நீ அவங்கள்ட்ட போய் காட்டாத தயவு செஞ்சு. சரியா? உங்களை வந்து அடக்கிறதுக்காக மட்டும்தான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, எந்த ஒரு பெண்களுக்கும் சரி, எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு நாங்கள் காப்பாற்றுவோம். அது எங்களால் முடியும். சரிங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி கீழ்த்தனமான சட்டவிரோத குண்டர்களுக்கு இந்த தலைவிகள் குழு தலைவிகள்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் போய் உதவி செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வரலாம். அதான் வந்து அந்த அம்மாவுக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும், நீங்களும் இந்த மாதிரி பாதிப்பீங்க. உங்களுக்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? எப்பயுமே யாருக்கு எங்கே எந்த பிரச்சனையும் அந்த சரி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அந்த இடத்துல வந்து நிற்கும். நன்றி, வணக்கம்.